ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த டேரக்டர் லின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. என்னோடய பையன் என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் என்னால் சொல்ல முடில, நான் தான் உன் அம்மா அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சரி, கொஞ்சம் உங்களோட எமோஷ்னல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது வந்து அதுக்கான டைம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்களை அவன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான். எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கிறலாம், அந்த விஷயங்களை அப்புறமேட்டி பார்த்துக்கிறலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ்மா, நீ இல்லை அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு 2 பேரும் ஹேக் பண்ணி கொஞ்சம் நார்மல் ஆகிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே டென்ஷனில் உட்காந்துட்ருக்கான். ஸோ இவளும் பார்க்குறா, என்னவே ரொம்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்னு. நான் வாங்கிக்கிட்டு இருந்த சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். நம்மளோட கம்பெனி ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுதாமே அப்படின்னு. ஆமாம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நானே சரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது, உனக்கே தெரியும் உங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அவரோட பர்சனல் டாக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அவரோட ஹெல்த் வந்துட்டு ரொம்பவே சரியில்லாமல் இருந்தது. அப்போ எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, இவர் ரொம்பவே வந்துட்டு ஒர்க்குன்னு போகிறதுனால ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இதனால் அவரோட பாடியே வந்துட்டு ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால் நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் டென்ஷன்லாம் எடுத்துக்காத, உன்னோட உடம்ப பார்த்துக்க அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சிட்ருக்கான். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை உருவாக்குனாரு அப்படின்றது எனக்கு தான் தெரியும். நான் வந்துட்டு இந்த கம்பெனியை டவுனாக்க விரும்பலை. ஸோ எல்லா விஷயங்களையுமே கண்டிப்பாக நான் பண்ணுவேன், இந்த கம்பெனியும் ஒழுங்காக ரன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் 4 வார்த்தை ஆறுதலாக பேசுவோமே அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கா. அங்கிள் உயிரோடு இருந்திருந்தாரு அப்படின்னா உன்னை நினச்சி ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு. ஏன்னா நீ ரொம்பவே பொறுப்பாக அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்க. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுது. அவர் நினைக்கிறது இருக்கட்டும், நீ எந்த மாதிரி நினைக்கிற? ஏன்னா எப்போவுமே நான் உன்னை டவுனாக தானே ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு. அவன் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னலில் அப்படியே கிஸ் பண்ண வந்துட்டுருக்கான். இவளும் பார்த்திங்கன்னா பேண்ட் நின்றுட்டு தான் இருக்கா. அப்புறம் என்ன நினச்சா அப்படின்றது தெரில, அப்படியே விலகி போக இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இல்லை, நீ ஒன்றும் என்னை டவுனாக ஃபீல் பண்ணலாம் வைக்கலை அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போகிறா. இவன் பார்த்திங்கன்னா கையை பிடிக்கிறானா, அவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ ரொம்பவே டயர்டாக இருக்க, ஸோ சீக்கிரம் போய் தூங்கு, அப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆவ அப்படின்னு. இவனும் பார்த்திங்கன்னா கையை விட்டுறான். அவளும் அங்கேருந்து போக அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்பவே டவுனாக தான் ஃபீல் பண்ண வச்சிட்ருக்கேன், ஆனால் அதை நான் ஒன்றும் வேணுக்குன்னு பண்ணலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படியே நைட்டு ஹீரோனோட அம்மா பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்திகிட்ருக்காங்க. இங்கே பாரியா, என்னை விட்டு போ, என்னை டச் பண்ணாத, நீ இங்கேருந்து போகலை அப்படின்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. எந்த சத்தம் கேட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா தெரிச்சு ஓடி வந்துட்டுருக்கா. அம்மா கண் முழிச்சு பாருங்கம்மா, அமைதியாக இருங்கம்மா அப்படின்ட்டு. அவங்க கண் முழிச்சு பார்க்க அவங்க கண்ணுக்கு வந்துட்டு ஹீரோ அப்பா மாதிரி தெரிகிறா போல் ஹீரோயின். இங்கே பாரு, முதல்ல இங்கேருந்து போ, நீ என்னை பார்க்கக்கூடாது, நான் உன்னையும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த இடத்துக்கு ஹீரோ வேற வந்துடுறான். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டோன்னே இவன் பார்த்திங்கன்னா முடிவே பண்ணிட்டான், இந்த அம்மா தான் நம்ம அப்பாவை கொலை பண்ணுச்சு அப்படின்ட்டு. இவளுக்கா, இங்கே பாரு, நீயும் உன் கண்ணால் பார்த்த, இது வந்து எங்கள் அம்மா தூக்கத்தில் உழம்பிட்டு இருந்தாங்க, ஸோ இது உண்மை கிடையாது அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லிகிட்ருக்கா. அம்மா கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா, நான் வந்து அங்கிள் கிடையாது, நான் வந்து உங்கள் பொண்ணு தான் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க, போடா அங்கிட்டு அப்படின்னு. இவளுக்கு கை பார்த்திங்கன்னா அப்படியே கீழே அடிச்சிருச்சு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அவளை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து வா அப்படின்ட்டு. இல்லை, எங்கள் அம்மாவை இந்த மாதிரி கண்டிஷனில் விட்டுட்டு நான் வரமாட்டேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு. நான் வேறு யாருனாச்சும் வந்து பார்த்துக்க சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கிறான். இவள் வரவே மாட்டாளா. இங்கே பாரு, உங்கள் அம்மா ஒரு கொலகாரியாக இருந்தால் கூட நேராக உங்களை வந்து நான் கோர்ட்டுக்கு தான் கூப்பிட்டு போவேன், இதுக்கப்புறம் உன்னை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இவன் தரன்னு இழுத்துட்டு போய் பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கானா. இவள் வந்து சொல்லிகிட்ருக்கா, இங்கே பாரு, நீ தப்பாக நினச்சிட்ருக்க, நான் கெஞ்சி கேட்குறேன், இதை வந்துட்டு நீ நம்பாத, நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம், உங்கள் அம்மாவே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறது கேளுப்பா, அவங்க வந்து கனவு கண்டு தான் கத்திட்டு இருந்தாங்களே தவிர இது உண்மை கிடையாது. உங்கள் அம்மாவுக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்குன்னு டாக்டர் சொன்னான்ல, அதே மாதிரி தான் இது உங்கள் அம்மாவோட ஒரு மெமரி. இல்லை, இது மெமரி கிடையாது, இது கனவு தான் அப்படின்ட்டு. இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு.
வாய மூடிரு, இதுக்கு மேலே நீ பேசாத அப்படின்ட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா குவாங் வந்தார். அப்போ தான் இவளோட கையை நோட் பண்ணுறான். அவங்க அம்மா தள்ளி விட்டுருப்பாங்கள்ல, அதனால அவள் கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டிருக்கும் போல். ஸோ குவாங் கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஓகே தான், மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சரி, நைட் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போ அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போயிட்டுருக்கான். ஆனாலும் இவனுக்கு மனசே கேட்கல. இருந்தாலும் அவன் அங்கேருந்து போயிடான். ஹீரோனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுக்கு தான் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. அப்படியே மார்னிங் ஹீரோ வந்து ஹவுஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறானா. ஸோ இவனும் அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ பிஏ பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே நிற்கிறான். ஹீரோவுக்கு இவன் மேலே டவுட் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல அந்த டெண்டர் விஷயத்தில். ஸோ நீ ஏன் இங்கே நின்றுட்டுருக்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவனும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக அந்த பார்சலில் லின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயிங்ஸு அப்புறம் ஹீரோயின் எழுதுனா அந்த கதை எல்லாத்தையுமே தான் அமுச்சு வச்சுருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டி உள்ளே வந்துட்டுருக்கா. ஒயிட்டியை பார்த்தோன்னே பிஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஆனந்தமாக ஆயிடுது. இவ சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஹீரோட்ட சைன் வாங்கிட்டு இருக்கா. அம்மா, ஹீரோயினோட அம்மா இப்போ ஓகேவா, இல்லை எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்னு அந்த பிஏ கிட்ட ஒரு சைன் வாங்கணும் போல். ஸோ அவங்கிட்ட போயிட்டு தெளிவாக சொல்கிறா, இங்கே சைன் போடுங்க, இங்கே டேட் போடுங்க அப்படின்ட்டு. ஆனால் சார் தான் வெயிட்டியை பார்த்து ஒரு ஆனந்தத்தில் இருக்காரே, டேட் போடுற இடத்துல சைனை போட்டுறாரா. அவள் கத்துறா, யோ இங்கே சைன் தாயா போடணும் அப்படின்ட்டு. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோ கத்தி விட்டுட்ருக்கான், இங்கே பாருங்க பிஏ, ஒழுங்காக கவனமாக இருங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. சரிங்க சேர்மன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. சரி நான் போய்ட்டு இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு வரேன்னு அங்கேருந்து அவள் போக, அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்கா. ஆனால் இன்னும் பிஏ பார்த்தீங்கன்னா அப்படியே திகச்சு போய் நிற்க. இவன் கூப்பிட்டு கத்திட்டு இருக்கான், ஒழுங்காக வேலையை பாரியா, ஏன் என் கான்ஷியஸ்லேயே இருக்க மாட்டேற அப்படின்னு. பிஏ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக ஹீரோ ஒரு டவுட்டான ஒரு பார்வையிலே தான் பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோன்னு எழுதுனா அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்ருக்கான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட் ஒன்று இருக்குது. ஏன் நீ எப்போவுமே தைரியமாக இருக்கணும், உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னா அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கான். ஏம்மா ஒரு நிமிஷம் இல்லைம்மா, என்னை மன்னிச்சிரு, என்னோட தப்பு தான். இல்லை இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நீங்கள் பார்க்கவே கொஞ்சம் முடியாத ஆள் மாதிரி இருக்கீங்களே. இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன். சரி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா ஹீரோவுக்கு நீங்கள் தான் ரைட் ஹேண்டடாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு. சரி நான் அங்கேருந்து போகிறாளா, ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களோட ரூம் வரைக்கும் நான் வரவா அப்படின்னு. யோ இந்தா தானையா இருக்குது, எதுக்கே நீ வரணும், நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவள் கடுப்பாகி போயிட்டுருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் மேலே இருக்கிற லவ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு போல். இவ யார் என்ன அப்படின்றது தெரியாமல் அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோனோட அம்மா இப்போ தான் கண் முழிச்சிருப்பாங்க போல். ஸோ ஹீரோவோட அந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அப்பாவோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்க பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. அப்படியே உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. நீ நீ ஏன் என்ன இப்படி பார்க்குற, நீ எதுக்கு இங்கே இருக்க, இங்கேருந்து போ, இங்கேருந்து போ, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னை பார்த்து சிரிப்ப அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து அங்கிட்டு இங்கிட்டும் அடி பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஃபோட்டோ பேப்பரை பார்த்தீங்கன்னா எடுத்து கிளின்னு கிழிச்சு போட்டுருது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெய்ட் ஆண்டி வந்துடுறாங்க. ஐயோ என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறேன், என்னோடய வீட்டுக்கு போகிறேன், இங்கே இருக்கிறது எனக்கு சேஃப் இல்லை, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. இந்த அம்மாக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவங்கள வந்துட்டு பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் ஹீரோனை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கா, ஏன்னா அவள் கையில் அடிபட்டுருக்குல்ல, அதுக்காக தான் செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கா. டாக்டர்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ பெருசாலாம் அடிப்படலை, கரெக்டாக அந்த டேப்லெட் எல்லாத்தையுமே எடுத்துக்க அப்படின்னு. இவளோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போயிருக்கா. அவனும் கேட்குறான், என்னாச்சு, நேற்று நைட்டு எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் கற்றுனாங்க தெரியுமா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. எங்கள் அம்மாவும் ஹீரோட அப்பாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க நேற்று இந்த மாதிரி கற்றுனோன்னே எனக்கே டவுட்டாக இருக்குது. எங்கள் அம்மா தான் உண்மைக்குமே கொலை பண்ணியிருப்பாங்களோ. என்ன பேசிகிட்டு இருக்க, உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அவங்க ஃபுல்லாக கேர் ஆனாங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே தெரிய வரும் அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. ஹீரோ வந்துட்டு அந்த கிழிஞ்சு போன அந்த பேப்பர் இருக்குல்ல, அதை தான் ஒட்டிகிட்ருக்கான். அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கத்துற சத்தம் கேட்குது. இவளுக்கா என்னடா நடக்குது அப்படின்னு விறுவிறுன்னு ஓட, எனக்கு தெரியும் இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவை என்ன பண்ண, எங்கள் அம்மாவை நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் எதுவும் பண்ணலை, உங்கள் அம்மாவை போய் கேளு அப்படின்ட்டு. நீ எங்கள் அம்மாவை எதுவும் ஹர்ட் பண்ணியா,
எதுவும் ஹர்ட் பண்ணியா அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். எதுக்கு எங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற, நீ எங்களை சுத்தமாக நம்பவே மாட்டியோ அப்படின்னு. இவனா, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு நீ தானே பார்த்த, அப்படி இருந்து எப்படி இந்த கேள்வி என்கிட்ட கேட்குற. அங்கிளை பற்றி எந்த ஒரு விஷயமே உனக்கு தெரியாது. இதை பற்றி தெரியாமல் நீ ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஏன் தெரியுமா, ஏன்னா நீ அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா, அப்படியே ஸ்டாப் ஆயிடுறா. இவனும் கேட்குறான், என்ன சொல்ல வந்த, சொல்லு சொல்லு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாளா, என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு. ஒரு நாள் அது உனக்கு புரிய வரும், அப்போ தெரியும் நீ ஃபுல்லாகவே ராங்கு. எங்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணியோ அன்னைக்கு நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்ட்டு. அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவ சொல்லிட்டு போகிறா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா மேலே போய் கதவை ஓப்பன் பண்ண பார்க்குறா. ஆனால் கதவு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு. அவங்க கத்திட்டு இருக்காங்க, கதை ஓப்பன் பண்ணுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த மெய்ட் ஆண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கா, சாவியை கொண்டு வாங்க அப்படின்ட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஓடி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ இவளும் போயிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஹீரோயின் வந்து கேட்குறா, அப்படி என்ன தான் நடந்துச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இவங்க தூங்கிட்டு இருந்தாங்கம்மா, எப்போ எந்திரிச்சாங்கன்னு தெரில. நேராக ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு அந்த அங்கிளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டாங்க. அதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே யான் வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ அதனால் கடுப்பாகி அவன் உங்கள் அம்மாவை இதே ரூமில் லாக் பண்ணி வச்சுட்டான் அப்படின்ட்டு. சரி, ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா அவள் ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்கா. இவங்க ஹீரோயினை ஹக் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, இது என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு. அப்பப்போ ஞாபகம் வரும் போல் இவங்க நம்ம பொண்ணு தான் அப்படின்ட்டு. இவளும் சொல்லிகிட்டு இருக்கா, இல்லைம்மா நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, நீங்கள் சாரிலாம் கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையை பார்க்குறாங்க, என்னம்மா ஆச்சு, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா, வலிக்குதான் அப்படின்னு. இல்லைம்மா இல்லை அப்படின்ட்டு அவளுக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லா விஷயங்களுமே சீக்கிரமாகவே சால்வ் ஆயிருமா, ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்ம இங்கேருந்து போகணும், வா போயிடலாம் அப்படின்ட்டு. எங்கம்மா நம்ம போகிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம்ல இப்போ நம்ம எங்கே போகிறது அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா மண்டே பிச்சுட்டு இருக்காங்களா. ஸோ ஹீரோயின் டைரெக்டாக கேட்டுறா, அம்மா அந்த அங்கிளோட டெத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணிங்களா அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி பார்க்க, இங்கே பாரு நம்ம இந்த கண்ட்ரிலேருந்தே ஃபஸ்ட் இங்கேருந்து போகணும், வா போகலாம் அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரிம்மா நம்ம இங்கேருந்து போகலாம், எதுக்கு போகணும், யார் கண்ணிலுமே நம்ம படக்கூடாது, யாருமே நம்மளை தேடிடக்கூடாது. சரிம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம 2 பேரும் இங்கேருந்து போயிடலாம், சரிங்களா, என்னை நம்புங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அமைதிப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே யானை போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துட்டு, என்னை திட்டத்துக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னை மன்னிச்சிரு, ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயந்தான் சொல்லணுன்னு வந்திருக்கேன். நான் எங்கள் அம்மா கொலை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ அதை நம்புகிற. இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு புரியும் எவ்வளோ விஷயங்கள் நீ தப்பாக பண்ணியிருக்க அப்படின்னு. அந்த நாள் நீயே உன்னை மன்னிச்சிக்க மாட்ட அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, என்னவ அடிக்கடி இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாளே, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இவன் குழம்பிட்டு இருக்கான். மறுநாள் காலையில் உட்காந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, இன்றைக்கி டியாங்கோட அந்த கட்டெல்லாம் கலட்டுறாங்க, ஸோ நான் அவனை போய் மீட் பண்ணணும், நான் போகலாமா அப்படின்ட்டு. சரி இப்போது குவாங்கிட்ட சொல்ல அவனை கூப்பிட்டு போவான் அப்படின்ட்டு. இருந்தாலும் இவங்க அம்மாவை பார்த்தா அவன் முறைச்சிட்டே இருக்கான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயந்து நடுங்கிட்டு இருக்கு. இவளும் பார்க்குறா, ஏன்டா அப்படி பார்க்குற எங்கள் அம்மாவை அப்படின்ட்டு. அப்போ அவன் அந்த மெய்ட் ஆண்டியை கூப்பிட்றான், இங்கே பாருங்கள் நீங்கள் இவங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, நான் கொஞ்சம் வெளியே போகணும் ஆண்டி, நீங்களும் அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க அப்படி. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த சோபாலேயே அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே டிவியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சரி இந்த அம்மா தூங்குதே அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே போற்றி விட்டுட்ருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. டியாங்குக்கு அந்த கண் கட்டு எல்லாத்தையுமே கழட்டிட்டு இருக்காங்க. டியாங்குக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளர்ராக தெரியுது, பட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுறான். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த டாக்டர் சொல்கிறாங்க,
இவன் வந்துட்டு இன்னி கொஞ்ச நாள் செக்கப்புக்கெலாம் வரணும், ஐ கிளாஸ்லாம் போடணும். அப்போ தான் இவனோட பார்வை வந்துட்டு இனி நல்லா தெளிவாகவே இருக்கும் அப்படின்ட்டு. அந்த லின் கிட்ட ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வர முடியாது, ஏன்னா நான் ஒர்க்கெல்லாம் தேடி ஆகணும், ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. அட நான் பார்த்துக்கிறேம்மா, நீ இவ்வளோ தூரம் பண்ணதே போதும் அப்படின்ட்டு. அந்த நேரம் ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வருது, உங்கள் அம்மா வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரப்பாக வெளியே நிற்க, ஹீரோயினும் அந்த டாக்டர் தான் வந்துட்டுருக்காங்க. என்னாச்சு ஆன்ட்டி, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு. இல்லைம்மா உங்கள் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க, சரி நாம் வாஷ்ரூம் போயிட்டு வரலாமேன்னு போயிட்டு வந்தால் அதுக்குள்ளேயும் உங்கள் அம்மாவை காணோம் அப்படின்னு. சரி வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தீங்களா, நான் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் வெளியே போய் தேடி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தேடுறாங்க. இவங்க அம்மாவை எப்போவுமே வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க, இந்த பார்க்கு, அப்புறம் நிறைய இடத்துக்குலாம் போய் கேட்குறாங்க. நிறைய பேர்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு கேட்குறாங்க. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா இல்லைம்மா நாங்கள் பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிட்டன் வீட்டுக்கு வந்து அந்த ஆன்ட்டிகிட்ட தான் கேட்குறாங்க, என்னாச்சு எங்கள் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கூலாக உட்காந்துட்டு கேட்டுட்ருக்கான், என்னாச்சு உங்கள் அம்மாவை காணோமா அப்படின்னு. ஸோ இவளா கட்டுப்பாயிடுறா, டேய் எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ தாண்டா எங்கள் அம்மாவை ஏதோ பண்ணிட்டேன், நான் ஆஃப்டர்நூன்லேருந்து தேடிட்டு இருக்கேன், என்ன பண்ண எங்கள் அம்மாவை சொல்லு அப்படின்னு. அந்த மேட் ஆண்டி கட்டுப்பாயிருது, இங்கே பாருமா யான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா எங்கே தான் போச்சு, என்ன தான் ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்ட்டு இருந்தாலும் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே தான் டவுட்டாகவே இருக்குது. ஸோ அவன் சட்டையை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கா, உண்மையை சொல்லு எங்கள் அம்மாவை என்ன பண்ண, எங்கள் அம்மாவை என்ன பண்ண அப்படின்ட்டு. இவனுக்கு கட்டுப்பாயிருது, கொஞ்சம் அமைதியாக இருந்து தொலைகிறியா, எப்போ பார்த்தாலும் ஏன் என்னையவே வந்து கேட்டுட்ருக்க அப்படின்ட்டு. ஸோ 4 பேரும் குவாங்கும் சேர்ந்துக்கிறான். 4 பேரும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேடிட்டு வந்து மீட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. ஸோ ஹீரோ வந்து கேட்குறான், உங்கள் சீக்கிரமாக போகக்கூடிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது பக்கத்தில் இருக்கா. இல்லையே இல்லையே அப்படின்ட்டு இவளும் யோசிச்சுட்ருக்கா. சரி அவங்க நேற்று நைட்லேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நேற்று நைட்டில் இருந்து நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க, ஒருவேளை எங்கள் பழைய வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு. இவங்க பழைய வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வீடெல்லாம் இருக்குது. இப்படி இருக்கே என்ன பண்ணுறது, சரி எல்லோரும் பிரிஞ்சு போய் தான் தேடணும் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல போய் தேடிட்டு இருக்காங்க. நேரமாக எல்லோரும் தேடிட்டே இருக்காங்க. ஆனால் யார் கண்ணுக்குமே படலை. ஒரு கட்டத்தில் டாக்டர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்க்குறான். அங்கே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்படியே பயந்து போய் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து கத்துறான், எல்லோரும் இங்கே வாங்க, இங்கே தான் அவங்க அம்மா இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்களா. ஹீரோயின் வந்து போய் கேட்குற, அம்மா அம்மா என்னாச்சு அப்படின்ட்டு. அந்த அம்மா பார்த்திங்கன்னா என்கிட்ட வராத அப்படின்ட்டு ஒரு பாட்டிலை தூக்கி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ கரெக்டாக ஹீரோ பார்த்திங்கன்னா நடுவில் வந்து காப்பாற்றிட்டுருக்கா. அந்த அடியை இவன் வாங்கிட்டான். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவ போயிட்டு, அம்மா அம்மா திரும்பவும் நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா, நான் தான் உங்கள் பொண்ணு அப்படின்ட்டு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்ருக்கு, நீ ஏன் என் பொண்ணு எனக்கு தெரிலையே அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கா ரொம்ப கஷ்டமாயிருது. இவள் வந்து சொல்லிகிட்ருக்கா, எங்கள் அம்மா திரும்பவும் என்னை மறந்துட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்ல, அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி பார்க்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.